கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். Psalm 23:4. Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. தாவீது ஆடு மேய்க்கிறவனாக காணப்பட்டார். கர்த்தரை தன் மேய்ப்பனாக கொண்டிருந்தார். தான் ஒரு ஆடு என்பதை அவர் மறக்கவில்லை. தாவீது எழுதிய அருமையான சங்கீதம் இது. நாம் உலக வாழ்க்கையோடு இதனை தொடர்பு படுத்தலாம். மரண இருள் போன்ற கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் மேய்ப்பராய் இருப்பதால் நம்மை அவர் காப்பாற்றுவார், பலப்படுத்துவார். எந்த தீங்கும் நேரிடாதபடி நம்மை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்பார். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். எங்களோடு எப்போதும் இருக்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தண்ணீர் பஞ்சம் காணப்படுகிற இடங்களுக்காக ஜெபிக்கிறோம். போதுமான அளவு மழையை நீர் தந்து மக்களின் பஞ்சத்தை அகற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தண்ணீர் பற்றாக்குறையினால் மக்களை வாட்டி விடாதேயும், கிருபையாய் இரக்கம் காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். முன்னோர்களுடைய பெற்றோருடைய பாவங்கள் அன்பு பிள்ளைகளை தொடராதபடி தேவரீர் கிருபையாய் இறங்குவீராக. முற்றிலுமாய் தண்ணீர் பஞ்சம் அகற்றப்பட கிருபை செய்யும், இரக்கம் பாராட்டும். இப்படியாய் நீர் கிருபை செய்யப்பட தயவிற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் மூலமாய் தண்ணீருக்காக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன் ஆமன்.